பிஎஸ் கூட எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஷ்யாவுக்கு வந்து ஸோ ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, எல்லோரும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வரீங்க சரிங்களா. பட் விசாலையும் டூரிஸ்ட் விசாலையும் வராதிங்க. வந்து சிக்கி சின்ன பின்னமாகி ரொம்ப நிறைய கால்ஸ் வருது. அதில் வந்து பாதிக்கு மேலே விசாவில் வந்துட்டு ப்ரோ எப்படியா வேலை வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் கட்டிட்டு வராங்க. தயவு செஞ்சு அந்த விசாவில் வராதிங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே வந்து அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு. ரஷ்யா இந்தியாலாம் வந்து வர்த்தகத்தில் மட்டும்தான் நண்பர்கள். பட் இங்கே வந்து நீங்கள் விசாவில் வந்து அரெஸ்ட் ஆனீங்கன்னா உள்ள தூக்கி வச்சுருவாங்க, போலீஸ் பிடிப்பாங்க, பிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ லீகலைஸ்டு ஒர்க் பெர்மிட்டில் வாங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். லீகலைஸ்டு ஒர்க் பெர்மிட்டில் வாங்க. விசாவில் தயவு செஞ்சு வராதிங்க. அவ்வளோ வந்து பிரச்சனைகள் இங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் சொல்ல வரேன் சரிங்களா. விசாவில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பிரச்சனை வந்து உங்களுக்கு தான், யாருக்கும் கிடையாது. இல்லீகலாக தான் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். சோஷியல் கார்டுங்கிறது பயோமெட்ரிக் கார்டு. அந்த கார்டு எடுத்தாங்கன்னா அதனால் வந்து ஒரு அடையாளம் பயோமெட்ரிக் கார்டு மட்டும்தான். மற்றபடி நீங்கள் அதை வச்சுட்டு பர்மிட்டை முடிக்கலாம். அது இதெல்லாம் வந்து நடக்காத காரியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், விசாவில் தயவு செஞ்சு வராதிங்க. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான்.